ஒரு குறிப்பிட்ட பொருள் எனக்கு வேணும்னு கேட்கறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. அதுக்கு பதிலா எனக்கு எது பெஸ்ட்ன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை அள்ளி கொடுங்க கடவுளேன்னு கேட்டு பாருங்க. உங்களை சுத்தி ஒரு பெரிய மேஜிக் நடக்கிறதே நீங்க பாப்பீங்க. இது கூடவே உங்ககிட்ட ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும் அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன பொண்ணு கையில ₹1 எடுத்துட்டு கடையில போய் மிட்டாய் வாங்க போறாங்க. கடைக்காரர்கிட்ட ₹1 கொடுத்துட்டு மிட்டாய் கேட்கும் போது கடைக்காரர் உனக்கு பிடிச்ச மிட்டாய் எடுத்துக்குமான்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு நீங்க தான் எனக்கு மிட்டாய் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி கடைக்காரங்கிட்ட பிடிவாதமா கேக்குது. அவரும் வேற வழியே இல்லாம ஒரு கையில மிட்டாய் எடுத்து ஒரு கவர்ல போட்டு கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது, ஏமா உனக்கு பிடிச்ச மிட்டாயை நீயே எடுத்துருக்கலாம்ல, எதுக்காக என்ன எடுக்க சொன்னேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த சின்ன பொண்ணு சொன்ன பதில், இங்க பாருங்க, இங்க உள்ள எல்லா மிட்டாயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே நான் எனக்கு பிடிச்ச எதை எடுத்தாலும் என்னுடைய கை சின்ன கை, ஆனா உங்களுடைய கை பெரிய கைன்னு சொல்லியிருக்கு. சரியா இதே மாதிரி கடவுளுடைய கை உங்க கையை விட பெருசு. அவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா நீங்க நினைச்சதோட அதிகமா அள்ளி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பிரபஞ்சமோ இல்ல கடவுளோ ஏதாவது ஒன்ன நம்பி உங்களுக்கு பிடிச்ச வேலையை மனசார செய்யுங்க. அப்படி செஞ்சா உங்களுக்கு கடவுள் அள்ளி கொடுப்பாருன்றது எல்லாருக்கும்